ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 194 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 14 முதல் 24 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசேயன் இயேசுவை பார்த்து, உன் சாட்சியம் செல்லாது, உனக்கே நீ சாட்சியம் கூறிக்கொள்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் சாட்சியத்திற்கு என்ன மதிப்பிருக்கிறது? எங்களை பொறுத்தவரை அது போலியானது என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, எனக்கே நான் சாட்சியம் தந்தாலும் என் சாட்சியம் உண்மையானது. அது ஏனென்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஞானம் நீங்கள் காண்பதை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆனால் நானோ மனிதன் அறியாதிருக்கிற சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். அவற்றோடு நீங்கள் அறிமுகம் ஆகும்படியாகவே நான் வந்திருக்கிறேன். அதனால்தான் நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் இருளால் மறைக்கப்பட்டுள்ளதை ஒளி வெளிப்படுத்துகிறது. மோட்சத்தில் ஒளி இருக்கிறது. பூலோகத்திலோ எல்லாவற்றிற்கும் மேலாக இருளின் ஆட்சி இருக்கிறது. அது ஆத்துமங்களிடமிருந்து சத்தியத்தை மறைக்கிறது. ஏனென்றால் இருளானது மனிதர்களுடைய ஆத்துமங்களை வெறுக்கிறது. அவர்கள் அர்ச்சிக்கப்படாதபடி சத்தியத்தோடும் உண்மைகளோடும் பரிச்சயமாவதை அது விரும்புவதில்லை. அதனால்தான் நான் வந்தேன். நீங்கள் ஒளியையும் அதன் பயனாக வாழ்வையும் கொண்டிருக்கும்படியாக நான் வந்தேன். ஆனால் நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் அறியாதிருப்பதை தீர்ப்பிட விரும்புகிறீர்கள். ஆனால் அது உங்களுக்கு எவ்வளவோ அதிக உயரத்தில் இருப்பதால் அதை தீர்ப்பிட உங்களால் முடியாது. ஆத்துமத்தின் கண்களால், அதுவும் விசுவாசத்தால் போஷிக்கப்படுகிற தாழ்ச்சியுள்ள ஓர் ஆத்துமத்தின் கண்களால் அதை கண்டு தியானிக்காவிடில் அதை புரிந்து கொள்ள எவனாலும் முடியாது. ஆனால் நீங்கள் மாம்சத்தின்படி தீர்ப்பிடுகிறீர்கள். ஆகவே உங்கள் தீர்ப்பு உண்மையானதாக இருக்க முடியாது. ஆனால் நானோ தீர்ப்பிடுவதிலிருந்து என்னையே விலக்கிக் கொள்ள முடிந்தாலும் கூட எல்லோரையும் நான் தீர்ப்பிடுவது இல்லை. நான் உங்களை இரக்கத்தோடு பார்த்து நீங்கள் ஒளிக்கு திறக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் நான் தீர்ப்பிட வேண்டி வரும்போது அந்நேரத்தில் என் தீர்ப்பு உண்மையானதாக இருக்கிறது. ஏனெனில் நான் தனியாய் இல்லை, மாறாக நான் என்னை அனுப்பிய பிதாவோடு இருக்கிறேன். அவருடைய மகிமையில் இருந்து இருதயங்களின் அந்தரங்கங்களை பார்க்க என்னால் முடிகிறது. அவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறது போல என் இருதயத்தையும் அவரால் காண முடிகிறது. என் இருதயத்தில் நீதியற்ற ஒரு தீர்வையை அவர் கண்டார் என்றால் என் நிமித்தமாகவும் தமது நீதியின் மகிமைக்காகவும் அதை அவர் எனக்கு தெரிவித்திருப்பார். ஆனால் பிதாவும் நானும் ஒரே ஒரு முறையில் மட்டுமே தீர்ப்பிடுகிறோம். ஆகவே நாங்கள் இருவராக இருக்கிறோம். தீர்ப்பிடுவதிலும் சாட்சியம் கூறுவதிலும் நான் தனியாய் இல்லை. ஒரே சாட்சியத்தை தருகிற இரு சாட்சிகளின் சாட்சியம் உண்மையானது என்றும்
செல்லத்தக்கது என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உங்கள் வேத பிரமாணத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே என் தெய்வ சுபாவத்திற்கு நான் சாட்சியம் தருகிறேன். என்னை அனுப்பியவராகிய பிதா அதே காரியத்திற்கு சாட்சியம் தருகிறார். ஆகவே நான் சொல்வது உண்மையாக இருக்கிறது என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, மகா உன்னத சர்வேஸ்வரனுடைய குரல் சத்தத்தை எங்களால் கேட்க முடியவில்லை. அவர் உன் பிதா என்று நீ சொல்கிறாய் என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, யோர்தானில் அவர் என்னோடு பேசினார் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அப்போது யோர்தான் அருகில் நீ மட்டும் நின்று கொண்டிருக்கவில்லையே, ஸ்நாபக யோவானும் தான் அங்கே இருந்தார். அவர் அவரை பற்றி பேசியிருக்க கூடுமே. அவர் ஒரு மகா தீர்க்கதரிசியாய் இருந்தாரே என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, நீங்கள் உங்கள் சொந்த உதடுகளை கொண்டே உங்களை தீர்ப்பிடுகிறீர்கள். எனக்கு பதில் சொல்லுங்கள். தீர்க்கதரிசியின் வாய் வழியாக பேசுவது யார் என்று கேட்டார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, கடவுளின் ஆவியானவர் என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, உங்களை பொறுத்தவரை ஸ்நாபக யோவான் ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்டார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, தீர்க்கதரிசிகளிலே மிக பெரியவர் இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் மிக பெரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, நல்லது, அப்படியானால் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏன் நம்புவதில்லை? அவற்றை நீங்கள் ஏன் விசுவசிப்பதில்லை? அவர் உலகத்தின் பாவங்களை போக்க வந்திருக்கிற கடவுளுடைய செம்மறி புருவை என்று என்னை சுட்டி காட்டினார். அவர் கிறிஸ்துவா என்று வினவப்பட்ட போது, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு முன் செல்கிறவன். உண்மையில் எனக்கு முந்தின ஒருவர் எனக்கு பின்னால் வருகிறார். ஏனெனில் எனக்கு முன்பே அவர் இருந்தார். நானோ அவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் என் தாயின் உதரத்தில் இருந்து என்னை அழைத்து பாலைவனத்தில் என் அலுவலால் என்னை உடுத்தி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் என்னிடம், ஆவியானவர் யார் மீது இறங்க காண்பாயோ அவர்தான் ஆவியாலும் நெருப்பாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று என்னிடம் சொன்னார் என்றார். இது உங்களுக்கு நினைவில்லையா? இருந்தும் உங்களில் பலர் அப்போது அங்கே இருந்தீர்கள். ஆக பரலோகத்தின் வார்த்தைகளை கேட்ட பிறகு என்னை சுட்டிக்காட்டிய தீர்க்கதரிசியை நீங்கள் ஏன் நம்பவில்லை? என் பிதாவின் மக்கள் இப்போது தீர்க்கதரிசிகளில் விசுவாசம் கொள்வதில்லை என்று நான் அவரிடம் சொல்ல வேண்டி இருக்குமோ என்று கேட்டார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, உன் பிதா எங்கே இருக்கிறார்? தச்சனாகிய சூசை பல ஆண்டுகளாக தன் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உனக்கு இப்போது தந்தை இல்லை என்றான். இயேசு பரிசேயனை பார்த்து, நீங்கள் என் பிதாவையும் அறிய மாட்டீர்கள், என்னையும் அறிய மாட்டீர்கள். என்னை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பியிருந்தால் என் உண்மையான பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றார். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, தெய்வ தூஷணியே போய்விடு என்றார்கள். இயேசு பரிசேயர்களை பார்த்து, சரி, நீங்கள் விரும்புகிறபடியே நான் போய்விடுகிறேன். இந்த சுவர்களுக்கு வெளியே மட்டுமல்ல, நீங்கள் என்னை வந்தடைய முடியாத தூரத்திற்கு நான் ஏற்கனவே போய்க் கொண்டிருக்கிறேன். நீங்களும் கூட என்னை தேடும் காலம் வரும். என்னை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக என்னை வெளியே துரத்தியதற்காக, அடித்து வீழ்த்தப்படுவோம் என்கிற மூட நம்பிக்கையுள்ள
ஒரு திகிலின் காரணமாக என்னை தேடுவீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூட நம்பிக்கை உள்ள ஆவலால் உந்தப்பட்டு என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இரக்கத்தின் காலம் இதுவே. மகா உன்னதரான கடவுளோடு நட்புறவு கொள்ள வேண்டிய காலம் இதுவே. இப்போதைய காலத்திற்கு பிறகு எந்த தீர்வும் பயன்படாது. நீங்கள் இனி என்னை கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்கள் பாவங்களிலே நீங்கள் இறப்பீர்கள். உலகம் முழுவதும் பயணம் செய்து நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் போய் சேர உங்களால் முடிந்தாலும் நீங்கள் என்னை இனி காண மாட்டீர்கள். ஏனென்றால் நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கடவுள் வருகிறார், கடந்து போகிறார். ஞானமுள்ளவர் அவர் கடந்து போகிற போது அவருடைய கொடைகளோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். மூடர்கள் அவரை போக விட்டு விடுகிறார்கள். இனி அவர்களால் அவரை கண்டடைய முடியாது. நீங்கள் கீழே இருந்து வருகிறீர்கள், நான் மேலே இருந்து வருகிறேன். நீங்கள் இந்த உலகிற்கு சொந்தமானவர்கள், நானோ இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆகவே நான் உங்களுடைய இந்த உலகத்தை விட்டு என் பிதாவின் வாசஸ்தலத்திற்கு திரும்பி போன பிறகு என்னை உங்களால் காண முடியாது. நீங்கள் உங்கள் பாவங்களிலேயே இறப்பீர்கள். ஏனென்றால் விசுவாசத்தின் வழியாக ஞான விதமாக கூட என்னை வந்தடைய உங்களால் முடியாதிருக்கும் என்றார். சிலர் இயேசுவை பார்த்து, நீ தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறாயா பசாசே? வன்முறையுள்ள ஆத்துமங்கள் இறங்குகிற நரகத்திற்கு வந்து உன்னோடு சேர்ந்து கொள்ள எங்களால் நிச்சயமாக முடியாதுதான். ஏனென்றால் நரகம் தீர்ப்பிடப்பட்ட சபிக்கப்பட்ட ஆத்துமங்களுக்கான இடமாய் இருக்கிறது. ஆனால் நாங்களோ மகா உன்னத கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறோம். அவர்களுடன் இருந்த மற்றவர்களும் அவன் நிச்சயமாக தற்கொலை செய்யத்தான் விரும்புகிறான். ஏனென்றால் தான் போகும் இடத்திற்கு நம்மால் போக முடியாது என்று அவன் சொல்கிறான். தான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதையும் பரீட்சையில் தான் தவறி விட்டதையும் அவன் உணர்ந்து கொள்கிறான். அதனால் கள்ள கிறிஸ்துவாய் இருந்த இன்னொரு கலிலேயனை போல கொலை செய்யப்பட காத்திராமல் தானே தற்கொலை செய்து கொள்ள போகிறான் என்றார்கள். மக்கள் பலர் அவர்களை பார்த்து, இவர் உண்மையாகவே கிறிஸ்துவாக இருந்து தம்மை அனுப்பியவரிடம் திரும்பி போகிறார் என்றால் என்றதும் பரிசேயர்கள் அவர்களை பார்த்து, எங்கே மோட்சத்துக்கா? ஆபிரகாம் அங்கே இல்லை, ஆகவே இவன் அங்கே போவான் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? முதலில் எலியா வரவேண்டி இருக்கிறது என்றார்கள். மக்கள் பரிசேயர்களை பார்த்து, ஆனால் எலியா ஓர் அக்கினி ரதத்தில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரே என்றார்கள். பரிசேயர்கள் மக்களை பார்த்து, ஒரு ரதத்தில் உண்மைதான், ஆனால் பரலோகத்திற்கா? யார் இதை உறுதி செய்ய முடியும் என்று கேட்டார்கள். இந்த விவாதம் தொடரும் அதே வேளையில் பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் அதிகாரிகளும் குருக்களும் காவல் காக்கும் ஏரோதியர்களும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று இயேசுவிடம், நீர் யார், எப்படி நடந்து கொள்வது என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எங்களிடம் சொல்லும். மகா உன்னத கடவுளின் திருநாமத்தில் உண்மையை சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நானே உண்மை, நான் ஒருபோதும் பொய்கள் சொல்வதில்லை. மக்கள் கூட்டங்களிடையே நான்
பேசத் தொடங்கிய முதல் நாளிலிருந்து நான் யார் என்று எப்போதும் அறிவித்து வருகிறேனோ அவரே நான் யாரா இருக்கிறேன் என்று பாலஸ்தீனத்தின் எல்லா இடங்களிலும் சில தடவைகள் இங்கு அது பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகிலும் வைத்து நான் சொல்லி இருக்கிறேன். அது பரிசுத்தரின் இடிகளின் தாக்குதல்களுக்கு நான் பயப்படவில்லை. ஏனென்றால் நான் சத்தியத்தை பேசுகிறேன். நான் சொல்ல வேண்டியதும் என்னுடைய நாளில் நான் தீர்ப்பிட வேண்டியதுமான காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. எனது அந்தி நேரம் மிக அண்மையில் உள்ளதாக தோன்றுகிறது என்றாலும் கூட இந்த மக்களை பொறுத்தவரை நான் அவர்களிடம் சொல்வேன், எல்லோரையும் நான் தீர்ப்பிடுவேன். ஏனென்றால் என்னை அனுப்பியவரும் உண்மை உள்ளவருமான கடவுளால் எனக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது அதுதான். ஒரு நித்திய நேச அழைப்பில் அவர் என்னோடு பேசினார். தம்முடைய சிந்தனை முழுவதையும் அவர் எனக்கு சொன்னார். என் வார்த்தையை கொண்டு அதை நான் உலகிற்கு அறிவிக்கும்படியாக என் பிதாவிடமிருந்து நான் கேட்டதை உலகிற்கு அறிவிக்கும் வரை என்னால் மௌனமாக இருக்க முடியாது. யாரும் என் நாவை பேச முடியாதபடி அடக்கிவிடவும் முடியாது என்றார். எதிரிகள் இயேசுவை பார்த்து, இன்னமும் தெய்வ தூஷணம் சொல்கிறாயா? தொடர்ந்து உன்னை இறைமகன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஆனால் உன்னை யார் விசுவசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறாய்? உன்னில் இறைமகனை காண யாரால் தான் முடியும் என்று வெறுப்பினால் தங்களுக்கு வெறி பிடித்த நிலையில் கத்தினார்கள். இதன் தொடர்ச்சியை யூதரும் ஆபிரகாமும் பாகம் 3 என்று அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 194 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.